ஹாய் நிதர்ஷனம்மா. ஹாய்மா. ஐ லவ் யூ தங்கம். ஐ லவ் யூமா. என்னடா பெருசா துணுறுலாம் பூசிருக்கீங்க? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? அதுவாமா, இன்னைக்கு எங்க ஊர்ல மாங்கனி திருவிழாமா. உங்க ஊர்லயா நம்ம ஊர்லயா? நம்ம ஊர்லமா. எனக்கு மாங்கனி திருவிழா இருக்குல்லடா, அந்த வரலாறு வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். உனக்கு தெரியுமா? தெரியுமா. எனக்கு கொஞ்சம் சொல்றீங்களா? ஓகே சொல்லுங்க. ஒரு ஊர்ல ஒரு அப்பா இருந்தாரு. ஓகே. அப்பா பேர் தான் பரமதத்தர். தனதத்தர். ஓகே. அந்த அப்பா வந்து அந்த அப்பாவுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பேரு தான் புனிதவதியாரா? புனிதவதியார். ஓகே. புனிதவதியார் வந்து சின்ன வயசுல இருந்தே புனிதவதியாருக்கு சிவபெருமாள் தான் ரொம்ப பிடிக்கும். ஓகே. ரொம்ப பிடிச்சதுனால எப்போதும் அவங்க சிவபெருமானை வணங்கிக்கிட்டே இருப்பாங்க. வணங்கிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தானே. ஆமா. ரொம்ப வணங்கிக்கிட்டே இருக்கிறதுனால அவர் வந்து அவங்க வந்து பெரிய பிள்ளை ஆயிட்டாங்களா? பெரிய பிள்ளை ஆயிட்டாங்க. பெரிய பிள்ளையாகி அந்த 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 பொண்ணை வந்து அந்த அப்பா வந்து இன்னொரு பையன் கிட்ட கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகே. அவர் பேர் என்னன்னு தெரியுமா உனக்கு? கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களா? அவர் பேர் என்னன்னு தெரியுமா? தெரியாது. அவர் பேர் பரமதத்தர். அவர் பேர் தான் பரமதத்தர். பரமதத்தர் வந்து பரமதத்தர் வந்து ஒரு நாள் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. வியாபாரம் பண்றதுனால ஒருத்தர் வந்து ரெண்டு மாம்பழம் கொடுத்துட்டு போனாங்க. அத வந்து பரமதத்தர் வந்து வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. தன்னோட தன்னோட வீட்டுக்கு வந்து சிவபெருமான் வந்து ஒரு தாத்தா வேஷம் போட்டு வந்தாங்க. அந்த அவகிட்ட வந்து எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பிடுறதா தாங்கன்னு சொன்னாங்க. கேட்டதுனால புனிதவதி என்ன பண்ணாங்க? புனிதவதி வந்து தன்னோட ரெண்டு மாம்பழத்தை எடுத்து வெட்டி தந்தாங்க. தந்ததுனால சாப்பிட்டுட்டு போயிட்டாரு. அப்ப வந்து வியாபாரம் பண்ணி முடிக்கிறதும் அவரும் வந்தாங்க. எங்க வந்தாங்க? வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது புனிதவதி வந்து அந்த மாம்பழத்தை வந்து வெட்டி தந்தாங்க. அந்த ஒரு மாம்பழத்தை வெட்டி தந்ததுனால அத வந்து அவரும் சாப்பிட்டாரு. சாப்பிட்டுட்டு நல்லா இது ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொன்னாரா? டேஸ்டா இருந்ததுன்னு சொன்னாரு. ஓகே. நான் உன்கிட்ட ரெண்டு மாம்பழம் கொடுத்தேன், இன்னொரு மாம்பழத்தையும் வெட்டி எடுத்துட்டு வான்னு சொன்னாங்க. இன்னொரு மாம்பழம் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஃபீல் பண்ணதுனால சாமி ரூம்ல போய் சிவபெருமானை வணங்கிக்கிட்டாங்க. வணங்கிக்கிட்டதுனால சிவபெருமான் வந்து இன்னொரு மாம்பழத்தை கொடுத்தாங்க. சூப்பர்டா. மாம்பழத்தையும் அங்க வெட்டி கொடுத்தாங்க புனிதவதி. இது ஃபர்ஸ்ட் சாப்பிட்டதை விட ரொம்ப டேஸ்டியா இருக்கு. அப்புறம் வந்து புனிதவதி வந்து எதையும் மறைக்காம சொல்லிட்டாங்க. ஆனா அவரு அதை நம்பவே இல்லை. நம்பாததுனால அந்த இன்னொரு மாம்பழத்தையும் வரவை பார்த்தான்னு சொன்னாங்க. சிவபெருமான் வந்து அவங்களுக்கு முன்னாடியே ஒரு மாம்பழத்தை வரைக்கும் நீ ஒரு தெய்வம் உங்களோட நான் எப்படி வாழுறதுன்னு சொல்லிட்டு ஒரு நைட்டா பாண்டிய நாட்டுக்கு போயிட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு. அதனால அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பேருக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி புனிதவதி பேரையே வச்சுட்டாங்க. புனிதவதி பேரையே வச்சதுனால அந்த பொண்ணும் பெரிய பிள்ளை ஆயிட்டா. சூப்பர்டா. அப்புறம் அவங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுச்சா? அவங்க அவங்க ஃபேமிலி எல்லாரும் நைட்டா பாண்டிய நாட்டுக்கு போனாங்க. யார் போனாங்க? பாண்டிய நாட்டுக்கு போனாங்க. யார் போனாங்க? புனிதவதி, தனதத்தர், அப்புறம் அவங்களோட ஃபேமிலி.
அவங்க எல்லாரும் போய்கிட்டே இருந்தாங்க. ம். அவங்க எல்லாரும் அதுவும் அவங்க வேற ஒரு அங்க பரமதத்தர் என்ன பண்ணாரு? பரமதத்தர் வந்து அவங்க எல்லாரோட காலையும் விழுந்துட்டாங்க. ஓகே, எல்லாரோட கால்ல இல்லடா, புனிதவதியாரோட கால்ல விழுந்துட்டாங்க. புனிதவதியாரோட கால்ல விழுந்துட்டாங்க. விழுந்ததுனால நான் மன்னிச்சிருங்க, நான் செஞ்சது தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப வந்து ஆனா அவர் வந்து நீங்க தெய்வம் ஆயிட்டீங்களே, நான் எப்படி உங்க கூட வாழுறது, அதுக்குதான் நான் இப்பெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அவர் சொன்னதும் சிவபெருமான் கிட்ட வந்து புனிதவதி வந்து பேய் உருவத்தை தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பேய் உருவத்தையும் தந்தாரு. அவங்க வந்து அப்புறம் வந்து அவங்க கைலாய மலைக்கு போய் சிவபெருமான வணங்கலான்னு நினைச்சிட்டு அவங்க வந்து அந்த மலையில ரொம்ப தெய்வமான மலை, ரொம்ப புனிதமான மலை, ரொம்ப புனிதமான மலைன்ட்டு தலைகீழா நடந்து போனாங்க. அப்படியாடா? தலைகீழா நடந்து போனது. ஏன் தலைகீழா நடந்தாங்க? ஏன்னா அந்த மலை ரொம்ப புனிதமான மலை, அந்த புனிதமான மலையில காலே படக்கூடாது. ஓகே ஓகே ஓகே. அதனால அவங்க வந்து தலைகீழா நடந்து போனாங்க. தலைகீழா நடந்து போனதும் அவங்க வந்து அப்ப சிவபெருமான் வந்து அவங்க மேல பூக்கெல்லாம் கொட்டினாங்க. அப்ப சிவபெருமான் அம்மையே அப்படின்னு சொன்னாங்க. எப்படி கூப்பிட்டாங்க? அம்மையே. அம்மையேன்னு கூப்பிட்டாங்களா? அம்மையேன்னு கூப்பிட்டதுனால அவங்க பேர் என்ன? அதுக்குதான் காரைக்கால் அம்மையார். சூப்பர்டா. இன்னைக்கு நம்ம ஊர்ல என்ன நடக்குது? மாங்கனி திருவிழா. எல்லாரையும் வர சொல்லுங்க. எல்லாரும் வாங்க மாங்கனி திருவிழாக்கு. ஓகே, பாய். பாய் गाइस. நீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய். தேங்க்யூடா.